ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22. A little one shall become 1,000, and a small one a strong nation. I, the Lord, will hasten it in His time. Isaiah 60:22. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் God Goes His Ministry சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்திற்குள் பிரவேசிக்க உதவி செய்திருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதன் அடிப்படையில் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வசனத்தில் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவனையும் வல்லமையையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியாகவும் மாற்ற தேவனால் கூடும். அவர் அதை ஏற்ற காலத்தில் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். இதை நாம் விசுவாசத்தோடு சொல்ல முடியும். இது தேவன் எனக்காக வைத்த ஏற்ற காலம். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் மறுபடியும் என்னோடு சொல்லுங்கள், இது தேவன் எனக்காக வைத்த ஏற்ற காலம். காரணம், இந்த காலத்தை தேவனாகிய கர்த்தர் நித்திய காலத்திற்கு முன்பதாகவே நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். விசேஷமாக என்னை குறித்து, தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நித்தியத்தில் இருக்கிற தேவன் ஆதியிலேயே இதை தீர்மானித்து வைத்திருந்தார் என்பதை நான் விசுவாசிக்க முடியும். சாதாரணமாக ஒரு மனிதனால் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆவிக்குரியவர்கள் இதை புரிந்து கொள்ள முடியும். நமக்காக காரியங்களை தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் நித்தியத்தில் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அப்படி தீர்மானித்த ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே செய்கிறார். விசேஷமாக இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் மனப்பூர்வமாய் விசுவாசித்து உங்களை உறுதிப்படுத்துகிறேன். என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் நமக்குண்டானவைகளை ஏற்ற காலத்திலே தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் தீர்மானித்து வைத்திருக்கிற காரியத்தை நித்தியத்தில் நமக்காக செய்து முடித்திருக்கிறார் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைவோம். இன்றைக்கு நாம் அனுபவிக்க போகிற காரியங்களை இன்றைக்கு அல்ல, ஏற்கனவே முடித்திருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் 31ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வாறு சொல்லுகிறார்:
என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், நம்முடைய காலங்களும் நேரங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதென்றால் அதன் அடிப்படையில் தான் சொல்லுகிறோம். கர்த்தருடைய ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்துகிறார். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஏற்ற காலத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறதிலே ஒருபோதும் தாமதிப்பதில்லை. ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன், அந்த நேரம் வந்துவிட்டதென்றால், அல்லது கர்த்தர் முன்குறித்த காலம் வந்துவிட்டதென்றால், அதை தேவன் தீவிரமாக வேகமாக அதை நிறுத்தி வைக்காமல் உடனடியாக அதை நிவர்த்தி செய்ய தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நித்தியத்திலே அனாதியாய் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய காரியங்களை முன்குறித்து செய்து முடித்திருக்கிறார். எல்லாவற்றிலும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஊழியத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, அதற்குண்டான சகலவற்றையும் நேர்த்தியாய் தேவன் அதினதின் காலத்திலே செய்திருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. அவர் செய்திருக்கிறதை தான் நாம் இன்றைக்கு அனுபவிக்க காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்காக முன்குறித்தவைகள் நேர்த்தியான பாதைகள் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த வசனத்தின் பின்னணிகளை விளக்கி இதிலிருந்து இந்த மாதத்திற்குண்டான வார்த்தையின் மகத்துவத்தை சற்று தெளிவுபடுத்தி கடந்து போக ஆசைப்படுகிறேன். உதாரணமாக சீமோன் பேதுருவை குறித்து நாம் இங்கே பார்ப்போம். சீமோன் பேதுருவும் அவனுடைய சிநேகிதர்களான யோவான், யாக்கோபு என்பவர்களும் நன்றாக மீன் பிடிக்கக்கூடியவர்கள். அவர்கள் நன்றாக மீன் பிடிக்க தெரிந்தவர்கள். அவர்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க அவசியமில்லை. வழக்கமாக அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்கு தொழில் தெரிந்ததினாலே மீனும் கிடைத்தது. ஆனாலும் குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை. சோர்ந்து போய் கரைக்கு வந்து தங்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். வீட்டுக்கு போக ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்ல ஒரு சின்ன தயக்கம். எப்படியும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற வருத்தத்தோடு அவர்கள் கரையிலே தங்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஆனால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான ஏற்ற காலம் வந்துவிட்டதென்பதை பேதுரு அறியாமல் இருந்தான். குறிப்பாக அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்த போது சீமோன் பேதுருவின் படகில் ஏறினார். அப்பொழுதே அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பேதுருக்கான ஏற்ற காலத்தை இயேசு கிறிஸ்து துவங்கி வைத்தார். என்றைக்கு சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்கு படகில் இடம் கொடுத்தானோ அன்றையிலிருந்து அவனுக்கு ஏற்ற காலம் துவங்கினது. இன்றும் நம்மிலே அநேகருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்பதை யோசித்து பார்ப்போம். அவருக்கு இடம் கொடுக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். இல்லை, நாம் நம்முடைய கவலைகளுக்கு, நம்முடைய குறைவுகளுக்கு இடம் கொடுத்து சோர்ந்து போயிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஏதுமில்லாத என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வருவார் என்றால் நிச்சயம் இழந்தவைகளை திரும்ப பெறுவது மாத்திரமல்ல, நமக்காக நியமிக்கப்பட்டவைகளை, நமக்காக குறிக்கப்பட்டவைகளை அனுபவிக்க திருப்பி தர தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தை துவங்கி இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். குறிப்பாக நாம் வாசித்த இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் முழுமையாக வாசிப்போம் என்றால் நம் வாழ்க்கையை முழுமையாக கட்டி மீண்டும் எழுப்ப வல்லமையுள்ள வசனமாயிருக்கிறது. இஸ்ரவேலரை மீண்டும் கட்டி எழுப்புகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் ரெஸ்டோரேஷன் என்று சொல்லுவார்கள். ரெஸ்டோரேஷன் என்றால் அவைகளை மீண்டும் புதுப்பித்து கட்டுதல். நம்முடைய காலங்கள், நேரங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. அப்படி என்றால் இது அவருடைய ஏற்ற காலமாக இருக்கிறது என்பதை அவருடைய வார்த்தையின் மூலம் உங்களுக்கு அறிக்கை செய்கிறேன்.
இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுரு படகில் ஏறின போது சிறியவனாயிருந்த பேதுருவை தேவன் பெரிய ஜாதியாக, பலத்த ஜாதியாக மாற்றினார். எப்படி என்றால், இதுவரை மீன்பிடித்து கொண்டிருந்த அந்த பட்டணத்தில் மாத்திரம் இருந்த பேதுருவை மனுஷரை பிடிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றி உலகறிய செய்தார். உலகத்தில் உள்ள கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லோருக்கும் அறியத்தக்கதாக ஒரு பெரிய மனுஷனாக பேதுருவை மாற்றினார். இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க அன்றைக்கு வந்தார். அன்றைக்கு அவருடைய படகில் ஏறினார். இன்றைக்கும் அதை போலவே இந்த மாதத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உண்டு பண்ண விரும்புகிறார். அந்த மாற்றத்தை உண்டு பண்ண தேவனுக்கு முன்பாக வெறுமையாயிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே தேவனாகிய கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நீங்க வாங்க, என்னை பலத்த ஜாதியாக மாற்றுங்க, என்னை இந்த ஏற்ற காலத்தில் உயர்த்துங்க என்று இடம் கொடுத்து பாருங்க. நாம் இடம் கொடுக்க நம்முடைய வாழ்க்கை நிறைவடைவது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக நிற்கிற சாட்சியுள்ள சந்ததியாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். எனவே நம்முடைய கவலைகளை விட்டு, நம்முடைய குறைவுகளை விட்டு, அவைகளை எண்ணி எண்ணி சோர்வடைந்தது போதும். நம்முடைய இயலாமே சொல்லி நடந்தவைகளை எண்ணி எண்ணி துக்கப்பட்டது போதும். தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஏற்ற காலம் வந்திருக்கிறது என்பதை உணர்வீர்கள் என்றால், விசுவாசிப்பீர்கள் என்றால் எழும்புங்கள். நிச்சயம் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அதை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை நிச்சயம் காண்பார்கள். காரணம், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யுரையாத வார்த்தையாக இருக்கிறது. சின்னவனாகிய உங்களைத்தான் ஆயிரமாகவும், சிறியவனாகிய உங்களைத்தான் பலத்த ஜாதியாகவும் மாற்றப் போகிறார். அதை விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபத்தில் கலந்து கொண்டு விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் ஏற்ற காலத்திலே நமக்காக வைத்திருக்கிற மகிமையை நாம் காணப்போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த கால வேளையில் உமக்கு முன்பாக மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்வீராக. சின்னவனாகிய எங்களை ஆயிரமாகவும், சிறியவனாகிய எங்களை பலத்த ஜாதியாகவும் மாற்றுவீராக. ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கடன் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடன் பாரங்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கட்டளிடுவீராக. பலகீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பீராக. அன்பு தகப்பனே, எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். இந்த மாதத்திலே கர்த்தருடைய மகிமையை வெளியரங்கமாய் காண விரும்புகிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்குறித்தவைகளை அனுபவிக்க உதவி செய்ய போகிறார். சின்னவனாகிய உங்களை ஆயிரமாகவும், சிறியவனாகிய உங்களை பலத்த ஜாதியாகவும் மாற்றுவாராக. ஆமேன்.
ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
பார்த்துக் கொள்வி யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி